நேயர்களே, இது புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலையம் புதுவை வாணி 107.8. உங்கள் புதுவை வாணியும் புதுச்சேரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து நடத்திய 2013ஆம் ஆண்டிற்கான தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பு இதோ. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் முடிவில் உங்களுக்காக காத்திருக்கிறது ஒரு அரிய வாய்ப்பு. ஆம், உங்களுக்கான வாராந்திர கேள்விகள். இந்த வாரத்திற்கான கேள்வி இந்த வார நிகழ்ச்சியின் இறுதியில் கேட்கப்படும். அதற்கான சரியான பதிலை குறுஞ்செய்தியாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது தபால் மூலமாகவோ எங்களுக்கு அனுப்புங்கள். குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9442099256. அந்த எண் உங்களுக்காக மீண்டும் 9442099256. மின்னஞ்சலில் அனுப்ப வேண்டிய முகவரி puduvaivaani@gmail.com puduvaivaani@gmail.com. உங்கள் பதில்களை தபால்களில் அனுப்ப வேண்டிய முகவரி தேசிய அறிவியல் தின வாராந்திர போட்டி 2013, போட்டி எண் 5, புதுவை வாணி 107.8 மெகாஹெர்ட்ஸ், புதுவை பல்கலைக்கழக விருந்தினர் மாளிகை, புதுவை பல்கலைக்கழகம், பிள்ளைச்சாவடி, புதுச்சேரி 14. சரி நேயர்களே, நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள். அதற்கான வாராந்திர கேள்விக்கு சரியான விடையை அளியுங்கள். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு செல்லலாம். தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பிலிருந்து உரை ஒன்றை கேட்கலாம். உரை வழங்குகிறார் டாக்டர் B.R. அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளி பாக்கமுடையான்பட்டை சார்ந்த என். நிரோஷா. இவ்வவையில் கூடியிருக்கும் ஆன்றோரே, சான்றோரே, என் போன்றோரே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதனுடைய தேவைகளை இந்த பூமி தாயால் உற்பத்தி செய்து தர முடியும். ஆனால் மனிதர்களுடைய பேராசையை பூர்த்தி செய்ய முடியாது. அது எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று மகாத்மா காந்தி கூறியிருக்கிறார். நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரன் தூக்கின் உயிருக்கிருதியாகிவிடும் என்று வள்ளுவரே கூறியிருக்கிறார். அது மட்டுமா, ஏறினும் நன்றாம் மெருவிடல் சுட்டப்பின் நீரினும் நன்றாம் காப்பு என்ற வள்ளுவரின் குரல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே விவசாயத்தின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. ஆமாம், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்கள் என்றால் என்ன? நம் விவசாய பயிர்களின் விளைச்சலை பெருக்க, ஆடு, மாடு, மீன்களின் சதைப்பகுதியை அதிகப்படுத்த, கோழிகளில் முட்டைகளில் உள்ள கொழுப்பை குறைக்க, மாடுகளின் பால் சுரப்பை கூட்ட என்று பல காரணங்களுக்காக குறிப்பிட்ட ஜீன்களை அகற்றி அந்த இடத்தில் வேறொரு உயிரின் வீரியமிக்க ஜீனின் மூலக்கூற்றை கத்தரி மூலம் வெட்டி ஒட்டி நுழைத்து ஜீன் மாற்றம் செய்யப்படுகிறது. இதற்கு மரபியல் பொறியியல், மரபணு பொறியியல், இப்படி ஓரிரு வேறு வகை ஜீன்களை நுழைத்து உருவாக்கப்படும். இதற்கு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிர்கள் என்று பெயர். பெசிலியஸ் துரிஞ்சான்சஸ் என்பது மண்ணில் காணப்படும் ஒரு வகையான பாக்டீரியா நுண்ணுயிரி. இதற்கு பருத்திக்காய் புழுவை கொல்லும் பண்பு உண்டு. இந்த நுண்ணுயிரியல் மரபணு ஒன்றை எடுத்து வழக்கமான பருத்தி செடியில் பொருத்தி தாக்கா வண்ணம் செய்கின்றனர். இதுதான் பிட்டி பருத்தி. மரபினு விதைகளால் நிலம் நஞ்சாவதுடன் விவசாயிகளின் உயிர் துறப்பதும் பாரம்பரிய நம் நாட்டு விதைகள் மருந்தொழிக்கப்பட்டது. உணவு பயிர்களான நெல், கத்தரி, வெண்டை, சோயா போன்றவற்றில் இந்த பிட்டி வகை அறிமுகப்படுத்தியது. பருத்தி செடியிலிருந்து வரும் காய், பஞ்சு, நூல் இவற்றின் பாதிப்புகளே இப்படி இருக்கும் போது நேரடியாக உண்ணத்தகுந்த நெல், கத்தரி, வெண்டை, சோயா போன்றவற்றில் இந்த பிட்டி வகை மனித உயிர்களுக்கே மிக மோசமான நிலைமையை ஏற்படுத்தும் என்று விவசாய அமைப்புகளே போராட்டம் நடத்தியதும் தெரிந்ததே. கோவை மாவட்டத்தில் ஆலந்துறையில் பயிரிடப்பட்ட பிட்டி நெல் வயலை விவசாய ஆய்வாளர்கள் நேரடியாக சென்று அழித்ததும் காண முடிந்ததே. பிட்டி பருத்தியை உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் போது உண்ணத்தகுந்த கத்தரிக்காயில் அறிமுகப்படுத்தப்பட்டால் என்ன நிலைமை? மரபணு மாற்று பயிர்கள் உயிர் சூழலை பாதிக்கும் என்பதால் பிரான்ஸ் நாட்டில் மரபணு மாற்று பயிர்களுக்கு அனைத்திற்கும் தடை விதித்துள்ளனர். உலகில் மிக பெரிய நிறுவனமான ஐஃபோம் அண்மையில் தடை விதித்துள்ளது. பிட்டி பருத்தியிலிருந்து வரும் விதைகளால் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்து விளைவிப்பதாக இருப்பினும் பிட்டி புரோட்டீனது பாதுகாப்பு தன்மை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். செயற்கை வண்ணங்கள் சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்களை உண்பதை நாம் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் வண்ணங்களில் சேர்க்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். உணவை நன்கு மென்று உண்ண வேண்டும். தொலைக்காட்சி பெட்டியை பார்த்து கொண்டே உண்டால் அவற்றிலுள்ள சத்துக்கள் குறைவதால் நாம் உண்ணும் அளவு தெரியாமல் அதிகமாக உட்கொண்டு உடல் பருமன் உள்ளிட்ட நோய்கள் ஏற்படும்.
காய்கறிகள், கீரை வகைகளை அரைவேக்காடாகவோ பச்சையாகவோ சாப்பிடுவதால் அதிலுள்ள சத்துக்கள் வீணாவதை தவிர்க்கலாம். சமைத்து மீதமான பொருட்களை குளிர்சாதன பெட்டியில் வைத்து மறுநாள் உட்கொள்வது பல உடல்நல கோளாறுகளுக்கு வழிவகுக்கும். பண்டைய காலம் முதல் இன்று வரை உணவே மருந்து, மருந்தே உணவு என வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள். பசித்தால் தான் சாப்பிட வேண்டும் என்பது நாம் அறிந்த உண்மை. ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சாப்பிட வேண்டும். மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு சட்டம் 2006ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. உணவுப் பொருட்கள் மனிதர்கள் உண்பதற்கு ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதனை உறுதி செய்ய பாராளுமன்றத்தில் 2006ஆம் ஆண்டு இச்சட்டம் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது. 2017ஆம் ஆண்டு மார்ச் வரையிலான 5 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தியில் 4% அதிகரிக்கும் என்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். இயற்கை உணவு பாதுகாப்பு பொருளாக மஞ்சள் உள்ளது. அரைக்கப்பட்ட மஞ்சள் மூலமாக ஆடு, மாடு, மீன் போன்ற உணவுப் பொருட்கள் கெடாமல் பாதுகாக்கிறது. குறிப்பாக மீன்களில் துர்நாற்றத்தை அகற்றுவதில் இந்த மஞ்சள் முக்கிய பங்கு வகிக்கிறது. வெயிலில் காய வைக்கப்பட்ட மஞ்சள் மூலமாக நறுமண பொருட்களான கருவேப்பிலை, மிளகுத்தூள், மல்லி, பெருங்காயம் உள்ளிட்ட மசாலா பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. மஞ்சளானது சைவ அசைவ பொருட்களில் எளிதாக கலந்து உணவிற்கு சுவையையும் மணத்தையும் கூட்டுகிறது. மற்ற நறுமண பொருட்களுடன் கலந்து உணவிற்கு சுவையையும் மணத்தையும் கூட்டுகிறது. இயற்கை உணவுகளாலும் மரபணு மாற்றம் செய்யப்படாத பயிர்களுக்கு மவுசு அதிகரிக்கும். உணவு பாதுகாப்புக்கு இந்திய அரசு உத்தரவாதம் அளிக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்ட உரையை வழங்கியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அரசு நடுநிலைப்பள்ளி பாக்கமுடையான்பட்டை சார்ந்த என். நிரோஷா. அன்று புதுமை கண்ட புதுவை பாரதிதாசன். இன்று புதுமை கண்ட புதுவை புதுவை வாணி. உங்கள் புதுவை வாணி 107.8. தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பிலிருந்து உரை ஒன்றை கேட்கலாம். உரை வழங்குகிறார் செவாலியர் செல்லான் அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சார்ந்த எஸ். முகுந்தன். அனைவருக்கும் வணக்கம். மண்ணை மலடாக்கி நமது விவசாயிகளிடம் இருக்கும் பாரம்பரிய விதைகளை அழித்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மலட்டு விதைகளால் மண், மனிதன், கால்நடை, சுற்றுச்சூழல் என அனைத்தும் பாதிப்பிற்கு உள்ளாகிறது என்பதை பற்றிய ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு உயிரினத்தின் மரபணு கொண்டு உயிரியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு புதிய உயிரினம் உருவாக்குவதுதான் மரபணு மாற்றம். இதனால் பூச்சி எதிர்ப்பு, நோய் எதிர்ப்பு, ஊட்டச்சத்து அதிகரிப்பு, விளைச்சல் அதிகரிப்பு, வறட்சி மற்றும் உப்புத்தன்மை தாங்க நிலையிலும் பயிர் வளரும் என்றாலும் மரபணு மாற்றத்திற்கு காரணங்கள் கூறப்படுகின்றன. இது ஒரு விவசாய பொருட்களின் விலையை குறைத்து உற்பத்தியை இந்த மரபணு மாற்றம் அதிகரிக்கிறது. இதன் மூலம் விவசாய லாபம் அதிகரிக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பயிர் வகைகளிலும் காய்கறி வகைகளிலும் மரபணு மாற்றி அமைப்பது மனிதன் உயிரிக்கே ஆபத்தை விளைவிக்கப் போகிறது என்று தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உரத்த குரலில் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. அன்றாட சமையலில் பயன்படுத்தும் தக்காளியில் நாட்டு தக்காளி தோல் மென்மையானது. பழுத்த பழம் ஒரு சில நாட்களில் அழுகிவிடும். இதனை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் பெங்களூர் தக்காளி. உருளைக்கிழங்கு மரபணுகளை இத்தக்காளியில் கலந்திருக்கிறார்கள். அதனாலதான் உருளைக்கிழங்கை போல் தோல் தடிமனானும் சதைப்பட்டானும் பெங்களூர் தக்காளி சாலட், பர்கர், பீஸா என்று எல்லா வகை உணவுகளிலும் பயன்பட்டு வருகிறது. இந்தியாவில் தற்போது பிடி தொழில்நுட்பம் கொண்ட பருத்தி விதையும் கத்திரியும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவற்றால் விளையும் தீமைகளை எடுத்துரைத்து அவற்றை நிறுத்த வேண்டும். நம் பாரம்பரிய விதைகளை முடக்கி உணவு தட்டுப்பாட்டை உருவாக்கி விதை தேவைகளுக்கு தன்னிடம் இந்தியாவே கையாண்ட வேண்டும் என்பதுதான் மான்சோண்டாவின் நோக்கம். ஆகையால் மரபணு மாற்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் மான்சோண்டாவை இந்தியா விட்டு விரட்ட வேண்டும். அணு ஆயுதங்களே ஆபத்தானது. இந்த மரபணு மாற்றம் ஜீன் எனப்படும் மரபணுங்கள் அனைத்தும் புரதங்களால் ஆனது. ஒவ்வொரு புரதமும் பல்லாயிரக்கணக்கான குணாதிசயங்களை கொண்டிருக்கிறது. ஒரு புரதத்தின் மாற்றி அமைப்பதன் மூலம் உருவாகும் உணவுப் பொருட்களிலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்களால் மரணம் கூட சம்பவிக்கலாம். ஒட்டு ரகங்கள் மூலமாக ஒரு புதிய பயிர் உருவாக்க 30 வருஷம் தேவைப்பட்டது. இந்த முறையில் மரபணு மாற்றம் இயல்பாகவே நடந்தது. ஆனால் இப்போது பயோடெக்னாலஜி எனப்படும் உயிரியல் தொழில்நுட்பத்தின் ஒரு பிரிவான மரபணு மாற்றத்தின் ஒரு தொழில்நுட்பத்தில் தேவையான புரதங்களை விருப்ப தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்வது மிகவும் தவறு. இப்புதிய வகை உணவுப் பொருட்களால் உடல் உடனே ஏற்றுக்கொள்ளாது ஒவ்வாமை ஏற்படும். நாம் என்னத்தான் பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாம் பயிரிட்டாலும் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நமது ஆரோக்கியத்திற்கும் இயற்கை சமையலுக்கும் கெடுதலே உண்டாகும் என்றால் அது மிகையாகாது.
ஆகையால் நாம் பழைய முறையான இயற்கை வேளாண்மை பயன்படுத்தி பயிர் விளைவித்தால் எவ்வித ஆபத்தும் ஏற்படாது என்று மரபணு மாற்றத்தை தவிர்ப்போம். இயற்கை வேளாண்மையை பயன்படுத்துவோம். உணவில் பாதுகாப்பு பெற்று ஆரோக்கிய வாழ்வு வாழ்வோம். நன்றி. நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்ட உரையை வழங்கியவர் செவாலியர் செல்லான் அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சார்ந்த எஸ். முகுந்தன். புதுவை வாணி 107.8 தினந்தோறும் கேளுங்க சமுதாய வானொலி. புதுவை வாணி 107.8. தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பிலிருந்து பாடல் ஒன்றை பாட வருகிறார்கள் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த கே. லாவண்யா, ஜே. வேம்பு அவர்கள். தானனானனானனா தானானனானனா 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 தானானனானனா. அன்று நமது நாட்டிலே அரிய விதைகள் இருந்தன. என்றும் வளம் பெருக்கியே இனிய பயிர்கள் விளைந்தன. வேறு வேறு நெல் வகை, வேறு வேறு கூலங்கள், சீரும் சிறப்பும் ஓங்கவே செம்மை உழவு செய்தன. இயற்கை உரம் நாமிட்டோம், இனிய மரங்கள் வளர்த்திட்டோம். பயிர்வில் பூச்சி தின்றுமே பறவை இனம் வாழ்ந்தன. நம் தமுழவு தொழிலினை நசுக்குதற்கே வெள்ளைய தந்த விதைகள் உயர்வன தந்திரமாய் பேசினர். தானனானனானனா தானானனானனா தானானனானனா தானானனானனா. செயற்கை முறையை அழித்தனர், எந்திரங்கள் பெருக்கினர். செயற்கை முறை விதைகளே சிறப்பென்று போய் கூறினர். இந்த நாட்டின் அறிஞரை எளிதாய் விலைக்கு வாங்கினர். அந்த மரபீனிகள் ஆஹா உயர்வென்றனர். பூச்சி அரிகா விதைகளாம், புதிய முறை விதைகளாம். பேச்சில் புகழ் பரப்பினர், பின் விளைவை மறைத்தனர். மரபீனி அணுக்களை மாற்றி வைக்கும் முறையடா, ஒரு பயன்தான் கிடைப்பினும் உயர்ச்சாரம் அழியுமே. தானனானனானனா தானானனானனா தானானனானனா தானானனானனா. வீறு கொண்ட மரபு சார் விதைகள் தம்மை ஒழித்த பின் சீர்மை புதிய விதையென தீய நஞ்சை புகுத்தன. முன்னோர் தந்த வாழ்முறை முற்றும் அழி தொழித்த பின் பின்னால் வந்த வெள்ளையர் பிடிக்குள் நம்மை வீழ்த்தினர். வெள்ளைக்காரம் பொருள்களை விற்க உரிமை கொடுத்துமே கொள்ளை தரகு பெறுவதே கோணல் ஆட்சி நோக்கமாம். ஆட்சியாளர் ஊழலால் அடுக்கு கோடி குவிக்கவே வேற்றோர்கிடம் கொடுத்தனர், விதையில் புரட்சி என்றனர். தானனானனானனா தானானனானனா தானானனானனா தானானனானனா. பழைய நந்தன் மரபு சார் பழிகள் அழிந்து போயின. வெளிநாட்டவன் விதைகளால் விளைச்சல் மட்டும் உயர்ந்ததே. அந்த விளைச்சல் உண்டதால் உணவில் நஞ்சு கலந்ததே. வந்தனவே நோய் பல, மக்கள் நலம் இழந்தன. பொய்யை நாமும் ஏற்பதும் பொங்கி எழுவீர் மக்களே. உய்தி நாமும் அடையவே ஒன்று திரண்டு போர் செய்வோம். இயற்கையான நம் பயிர் எஞ்சியதை காக்கவே செயற்கை எதிர்த்து போர் செய்வோம், திரண்டு வாரீர் மக்களே. இயற்கையான நம் பயிர் எஞ்சியதை காக்கவே செயற்கை எதிர்த்து போர் செய்வோம், திரண்டு வாரீர் மக்களே. செயற்கை எதிர்த்து போர் செய்வோம், திரண்டு வாரீர் மக்களே. திரண்டு வாரீர் மக்களே, திரண்டு வாரீர் மக்களே. நேர்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த
கே. லாவண்யா, ஜே. வேம்பு அவர்கள். தம்பி, எக்ஸாம் படிக்கிறீங்களா? அண்ணா, விளையாட்டுனா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா? என்ன தங்கச்சி, பொது அறிவை வளர்த்துக்கணுமா? அம்மா, உங்க ஆரோக்கியத்துக்கு டிப்ஸ் வேணுமா? அப்பா, நீங்க கம்ப்யூட்டர் கத்துக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க எல்லாரும் இத கேளுங்க. புதுவை வாணி 107.8. இது நம்ம ஊர் எஃப்எம். தேசிய அறிவியல் தின போட்டி தொகுப்பிலிருந்து ஒரு நிமிட உரை ஒன்றை கேட்கலாம். வழங்குகிறார் புதுச்சேரி காலாப்பட்டு சவாலியே செல்லான் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர் சி. ஸ்ரீனிவாசன். என் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் என் உரையை தொடங்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு இயற்கை உரங்கள். இயற்கை உரங்களால் பாதிப்பு கிடையாது, ஆனால் செயற்கை உரங்கள் பயன்படுத்துவதால் மிகவும் பாதிப்பு ஏற்படுகிறது. செயற்கை உரங்களால் உடலில் உபாதைகள் ஏற்படுகிறது. அது ஸ்லோ பாய்சனாக மாறி நமது உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. எனவே நாம் செயற்கை உரங்களை தவிர்க்க வேண்டும். செயற்கை உரங்களில் பாஸ்பரஸ், நைட்ரேட் சேர்க்கப்பட்டு வெறும் அதிக விளைச்சலுக்காகவே செயற்கை உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இயற்கை உரங்கள் ஆரோக்கியத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. எனவே நாம் இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும். இயற்கை உரங்கள் என்றால் ஆட்டின் சாணம், மாட்டின் சாணம் ஆகியவை ஆகும். ஆம், மாட்டின் சாணத்தில் மண்புழுக்களை விட்டு மட்கச் செய்து இயற்கை உரங்களாக பயன்படுத்தலாம். அதாவது மக்கிய மாட்டுச் சாணத்தில் மண்புழுக்களை விடுவதன் மூலமாக அது மாட்டுச் சாணத்தை தூண்டி ஒரு நல்ல இயற்கை உரமாக மாற்றுகிறது. இதனால் நமக்கு இயற்கை உரம் கிடைக்கிறது. அதுவும் இல்லாமல் மண்புழுக்கள் உழவனின் நண்பனாகும். அந்த மண்புழுக்களாகவும் இயற்கை உரங்கள் கிடைக்கப்படுகின்றன. எனவே நாம் இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும். கடைகளில் கூட இயற்கை உரங்கள் கிடைக்கின்றன. இயற்கை உரங்களில் சக்தி மிகுதியாக உள்ளது. மேலும் இது உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை மட்டுமில்லாமல் தாவரங்களுக்கும் ஆரோக்கியத்தை அளிக்கிறது. உணவே மருந்தாகும். ஆனால் நாம் மருந்தே உணவாக உண்ணக்கூடாது. உணவே மருந்து என்பால் போல் நம் இந்தியாவில் உணவுப் பொருளே மருந்தாக பயன்பட்டு கொண்டு வருகிறது. எனவே நாம் உணவுப் பொருளை மிகுந்த சக்தி உள்ளதாக தயாரிக்க வேண்டும். ஆனால் நாம் செயற்கை உரங்களை பயன்படுத்தி அவற்றின் சக்தியை குறைக்கிறோம். எனவே நாம் இயற்கை உரங்களையே பயன்படுத்த வேண்டும். இதை பற்றி நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மாணவர்களால் மட்டுமே இதை பற்றிய விழிப்புணர்வை சமூகங்களில் கொண்டு சேர்க்க முடியும். எனவே நாம் இதை பற்றிய விழிப்புணர்வை பிரச்சாரங்கள் ஏற்படுத்த வேண்டும். மேலும் தொலைக்காட்சி நண்பர்களும் ஊடகங்களும் இதற்காக போராட வேண்டும். அவ்வாறு போராடினால்தான் இயற்கை உரங்கள் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே வரும். எனவே செயற்கை உரங்களை தவிர்ப்போம், இயற்கை உரங்களை பயன்படுத்துவோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை தேசிய அறிவியல் தின போட்டி தொகுப்பிலிருந்து ஒரு நிமிட உரை ஒன்றை கேட்டோம். வழங்கியவர் புதுச்சேரி காலாப்பட்டு சவாலியே செல்லான் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர் சி. ஸ்ரீனிவாசன். புதுவை வாணி 107.8. புதுவை வாணி 107.8. சமுதாய வானொலி புதுவை வாணி 107.8. தினந்தோறும் கேளுங்க. தேசிய அறிவியல் தின போட்டி தொகுப்பிலிருந்து உரை ஒன்றை கேட்கலாம். வழங்குகிறார் புதுச்சேரி பாக்கமுடையான்பட்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளி மாணவி டி. நித்யா. இவ்வவையில் கூடியிருக்கும் ஆன்றோரே சான்றோரே என் போன்றோரே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கனி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வானம் பொழிந்த பூமி விளையும் என்பது வரட்டு பேச்சு. பூமியில் விளைய செய்யும் பல பல உத்திகள் கையாளப்படுகின்றன. மக்கள் தொகை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருப்பதற்கேற்ப விளைநிலங்களும் பெருக வேண்டும், விளைபொருட்களும் பெருக வேண்டும். பயிர்களும் அமோகமாக விளைச்சல் அடைதல் தான் நம் நாட்டில் வறுமை, பசி, பட்டினி இல்லாமல் மக்கள் வாழும் நிலைமை உருவாகும். பயிர் விளைச்சல் நவீன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அறிவியலை புகுத்தி விளைச்சலை அதிகரிக்க செய்ய வேண்டும். அக்காலத்தை விட இக்காலத்தில் பூச்சிகள் மிகுதியாக காணப்படுவதாக அனைவரும் கூறுகின்றனர். இது முற்றிலும் உண்மை என்பதனால் மரபணு மாற்றம் உண்டாகும் தீங்குகளை இப்போது பொதுமக்கள் விழிப்புணர்வு எடுத்து வருகிறார்கள். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகளுக்கு மவுஸ் அதிகம், சூழலியல் மற்றும் உணவு மைய மூலம் மண்புழு உரங்கள், பஞ்சாகாவியம் போன்றவை நடைமுறைப்படுத்தி வருகிறது. விவசாயமும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. உலக அளவிய உணவுப் பொருட்கள் காபி, தேநீர் போன்றவை 5.720 கோடி டாலரை எட்டியுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் 12.8% இருக்கும் என தெரிகிறது. இன்றைய நிலையில் மக்களுக்கு தேவைப்படுவதெல்லாம்
சத்தான உணவு அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதனால் அந்த பொருட்கள் ஒரு சமச்சீர் உணவு ஆகும். அக்காலத்தில் தானியங்களை கெடாமல் பாதுகாத்து கொள்வது அனைவருக்கும் தெரிந்தது. இயற்கையில் காய்கள், பழங்கள் போன்றவற்றை தானியங்களை அவற்றுள் ஒரு சத்துணவு சேர்த்துக் கொள்ளுமாறு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய அறிவியல் தின போட்டி தொகுப்பிலிருந்து உரை ஒன்றை கேட்டீர்கள். வழங்கியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளி மாணவி டி. நித்யா. இது ஒரு சமுதாய வானொலி ஒலிபரப்பு. என்றென்றும் உங்களுக்காக வரும் புதுவை வாணி ஒரு அறிவு களஞ்சியம். தினம்தோறும் காலையும் மாலையும் கேட்கத் தவறாதீர்கள். புதுவை பல்கலைக்கழகத்தின் புதுவை வாணி. தேசிய அறிவியல் தின தொகுப்பிலிருந்து நாடகம் ஒன்றை கேட்கலாம். நாடகத்தை வழங்க வருகிறார்கள் புதுச்சேரி ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் கே. இந்துமதி, கே. ராஜம், எஸ். ரேவதி, ஐ. ஆஜியா, ஆர். யுவராணி, டி. ரேகா, டி. ஷாலினி ஆகியோர். அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர் நவோதயா பள்ளி மாணவிகளாகிய நாங்கள் இந்த இனிய பொழுதில் மரபுகள் மாற்றப்பட்ட பயிர் வகைகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட உணவுகள் என்ற தலைப்பில் நாடகம் நடத்த வந்துள்ளோம். ரேவதி, நான் ஊருக்கு போறேன். நீ அதுவரை உன் ஃப்ரெண்டு இந்துவை வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சுக்கோ. சரிம்மா. ரேவதி இந்து வீட்டிற்கு செல்கின்றாள். என்ன ரேவதி, திடீர்னு வந்திருக்க? என்ன காரணம்? இல்ல இந்து, வீட்டுல எந்த காய்கறியுமே இல்ல. அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அதனால உன்னை கூப்பிட்டுக்கிட்டு மார்க்கெட் போலான்னு வந்திருக்கேன். அப்படியா? சரி, வா செல்லலாம். இருவரும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க மார்க்கெட்டுக்கு செல்கின்றார்கள். ஏங்க, என்னென்ன காய்கறிகள் இருக்கு? கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், வெங்காயம், சுண்டைக்காய் எல்லாம் இருக்கு. எனக்கு பீட்டி வகை தான் வேணும். பீட்டி கத்திரிக்காய், பீட்டி கார்ன் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க. எல்லாத்துலயும் ஒரு கிலோ போடுங்க. பஸ்டார் ரைஸ் மட்டும் 25 கிலோ போடுங்க. சரி, தந்துடுறேன். ரேவதி, இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் உடல் நலத்திற்கு கேடு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா உனக்கும் வாங்கி தரேன். வேணாம், நான் வேற வாங்கிக்கிறேன். அன்று இரவு இருவரும் ரேவதி வீட்டில் வசிக்கின்றார்கள். அப்பொழுது ரேவதி ஸ்வீட் ரெசிபி ரெஸ்டாரண்டிற்கு போன் செய்கிறாள். கிரிங் 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 கிரிங். ஹலோ ஹலோ, ஸ்வீட் ரெசிபி ரெஸ்டாரண்டா? ஆமாங்க, ஸ்வீட் ரெசிபி ரெஸ்டாரண்ட்ல இருந்தா பேசுறேன். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க பீஸா, பர்கர், சாண்ட்விச் இதெல்லாம் உடனே டெலிவரி பண்ணுங்க. நேரு ஸ்ட்ரீட்ல இருக்க 8ஆம் நம்பர் வீட்டுக்கு. சரி, அனுப்பிடுறேன். சில நாட்களுக்கு பிறகு இந்துமதி வீட்டிற்கு போன் வருகிறது. கிரீங் 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 கிரீங். ஹலோ ஹலோ, யாரு? நான் ரேவதியோட அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. ரேவதிக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஆச்சு? அடிக்கடி மயக்கம் வருது. அதனால பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க. நீ உடனே வாமா. சரிம்மா, வரமா. இந்து பரபரப்பாக மருத்துவமனைக்கு செல்கின்றாள். உன் பேர் ரேவதி தானே? ஆமா. உன்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தேன். ஃபுட் பாய்சன் வந்திருக்கு. என்ன சாப்பிட்ட காலையில? நான் எப்பவுமே பீஸா, பர்கர், சாண்ட்விச் அதான் சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிட்டா இப்படிதான் ஆகும். நர்ஸ். எஸ் டாக்டர். அந்த லேப்டாப் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துடுறேன் டாக்டர். ஆஜா கிருஷ்ணன் என்ற ப்ரோக்ராம் போடுங்க. போட்டுறேன் டாக்டர். வணக்கம் நேயர்களே, இன்று நாம் சந்திக்க உள்ள முக்கிய நபர் ஆஜா கிருஷ்ணன். இவர்களிடமிருந்து மரபு கலப்படத்தை பற்றி பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம்ங்க, நான் தான் ஆஜா கிருஷ்ணன். நான் இன்று உங்களுக்கு பேசிலஸ் பாக்டீரியாவை பற்றி கூறப் போகிறேன். இந்த பீட்டி கத்திரிக்காவில் கலப்படம் நடக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த பேசிலஸ் தியூரின்சிஸ் என்ற ஒரு பாக்டீரியாவை ஒரு செடி வளரும் பொழுதே அதன் வேர் மூலமாக செடிகளுக்கு அனுப்புவதால் செடி நன்றாக வளர்ந்து நல்ல காய் தரும். அது செடியில் இருக்கும் வரைதான் செடிக்கு நன்மை தரும். ஆனால் மனிதனின் உடலுக்குள் சென்றால் உடலில் உள்ள உறுப்புகளை பாதிக்கும். இது உயிரை கூட எடுக்கும். சரிங்க மேடம், பஸ்டார் ரைஸும் தீயது என்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க, பஸ்டார் ரைஸ் கூட தீயதுதான். பஸ்டார் ரைஸ் விளைச்சல் விளைவிக்கும் போதே அதில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு ரைஸ் பாலிஷ் செய்கிறார்கள். வேற எதிலெல்லாம் கலப்படம் நடக்குது? மிளகில் பப்பாளி விதை போடுகிறார்கள். மிளகாய் தூளில் செம்மண் கலக்கிறார்கள். அரிசியில் அரிசியைப் போலவே பல கற்கள் சேர்த்து கலப்படம் செய்கிறார்கள். நேயர்கள் இன்று இதை பற்றி நிறைய தெரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். மற்றும் உங்களுடைய இனிய சந்திப்புக்கு நன்றிங்க மேடம். ஓகேங்க மேடம், நன்றி. நேயர்களே, மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுபவள் உங்கள் ராஜம். நர்ஸ்.
எஸ் டாக்டர். லேப்டாப் எடுத்து உள்ள வைங்க. சரி டாக்டர். இப்ப பாத்தீங்களா அந்த வீடியோவை? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கலப்படப்பட்ட உணவை எப்பவுமே சாப்பிடக்கூடாது. நீங்களும் உங்க குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். சரி டாக்டர். இந்து, என்னை மன்னிச்சிடு, உன் பேச்ச கேட்காதது என் தப்பு தான். சரி விடு. இந்த நாடகத்தை கேட்டாவது இனி மரபு கலப்படப்பட்ட பொருட்களை உபயோகிக்க வேண்டாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நவோதயா பள்ளி மாணவிகள். நேயர்களே, இதுவரை தேசிய அறிவியல் தின போட்டி தொகுப்பிலிருந்து நாடகம் ஒன்றை கேட்டோம். நாடகத்தை வழங்கியவர்கள் புதுச்சேரி ஜவஹர் நவோதயா வித்யாலயாவைச் சேர்ந்த கே ராஜம், கே இந்துமதி, எஸ் ரேவதி, ஐ ஆஜியா, ஆர் யுவராணி, டி ரேகா, டி ஷாலினி ஆகியோர். அப்பா, எனக்கு ஒரு 100 ரூபாய் பணம் கொடுங்களேன். எதுக்கு உனக்கு அவ்வளவு காசு? நான் ஒரு ரேடியோ வாங்க போறேன்ப்பா. எதுக்கு உனக்கு இப்ப ரேடியோ? புக்கு நோட்டு வேணும்னா கேளு, தரேன். தேவையில்லாத கேட்டா தர மாட்டேன். இப்ப பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில புதுவை வாணின்னு ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல படிப்பு சம்பந்தமா நிறைய விஷயம் சொல்றாங்களாம். அதுக்கு தான் கேக்குறேன். அப்படியா? படிப்பு விஷயமா இருந்தா கண்டிப்பா எவ்வளவு காசு வேணாலும் தரேன். தேங்க்ஸ் பா. நீங்களும் கேளுங்கள் புதுவை பல்கலைக்கழகத்தின் புதுவை வாணி. இது ஒரு சமுதாய வானொலி 107.8 மெகாஹெர்ட்ஸ். தேசிய அறிவியல் தின போட்டி தொகுப்பிலிருந்து ஒரு நிமிட உரை ஒன்றை கேட்கலாம். வழங்குகிறார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை செயின்ட் ஜோசப் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவி கே ஸ்வாதி. நகரமயமாக்கல். நம்ம இந்த மாதிரி விவசாய நிலத்தெல்லாம் அழிக்கிறதுனால நம்மளுக்கு உணவு கிடைக்காது. நம்ம உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். உணவு இல்லைன்னா நீங்க எப்படி உயிர் வாழுவீங்க? அதுவும் இல்லாம தண்ணி பஞ்சம், உணவு பஞ்சம், எல்லாத்துக்குமே பஞ்சம் வரும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இந்த மாதிரி விவசாயத்தெல்லாம் நீங்க அழிச்சிட்டா உங்களுக்கு எப்படி மரம் வளரும்? அதுல இருந்து எப்படி உங்களுக்கு மழை வரும்? மழை வந்தா தானே தண்ணி கிடைக்கும். தண்ணியனால பஞ்சமும் வரும், உணவுனால உணவு பஞ்சமும் வரும். அதுவும் இல்லாம இப்ப நீங்க இந்த மாதிரி மரம் வளர்க்க விடாம அழிச்சிட்டே வந்தீங்கன்னா மாசுலாம் நிறைய வரும். மாசு வரதுனால ஓசோன்ல ஓட்ட விழுது சொல்றாங்களே, இதெல்லாம் நம்ம முற்றிலுமா தடுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு பண்ணணும். நல்லா வசதியானவங்க எல்லாம் பணத்தை கொடுத்து நிலத்தை வாங்குவாங்க. அதுக்கு நம்மளும் விவசாயங்கள்லாம் படிக்கிறதுனால பணத்தை கொடுத்து வாங்கினால அவங்க பண ஆசை பணத்தையும் வாங்கிட்டு நிலத்தையும் வித்துடுவாங்க. அவங்க நிலத்தை ஃபுல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த மாதிரி பெரிய மாளிகை வீடு அந்த மாதிரி பெருசு பெருசா கட்டி ஆயிடுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு பட்டினி தான். பணம் பத்தியும் செய்யும் சொல்லுவாங்க, ஆனா எப்பயுமே நிலம் தான் நம்மளுக்கு இருக்கும். பணம் பத்தியும் செய்யும்னா எப்ப வேணா பணம் யூஸ் ஆடாது. நம்மளுக்கு நிலம் இருந்தா ரொம்ப நல்லது. அதனால உணவுக்கு பஞ்சம் வராது, தண்ணிக்கும் பஞ்சம் வராது. இந்த மாதிரி நிலத்தெல்லாம் அழிக்காம இருந்தா மரம்லாம் நல்லா செழிப்பா வளரும். அதனால மழையும் பெருகும், மாசையும் நம்ம நிறைய தடுக்கலாம். இந்த மாதிரி மாசுலாம் வந்தா ஓசோன்ல போய் ஓட்ட விழும். இதுக்கெல்லாம் நம்ம தான் காரணமா இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம தான் தடுக்கணும். அதனால நம்ம மரம் வளர்க்கணும். வனத்துறையில ஒருத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கூண்டு போட்டு மரம் வளர்க்குறாங்க. அதை நம்ம ஒழுங்கா வளர்க்க மாட்டோம். தினைக்கும் தண்ணி ஊத்தாம அது வேற யாரோ நட்டு வச்சிருந்தானே பாக்குறோம். அது வேற யாரோ நட்டு வச்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் நட்டு வைக்கிறாங்க. அது நம்ம புரியாம தண்ணி தினைக்கும் ஊத்த மாட்டோம். அதனால அது செத்து போயிடுது. அதனால என்ன பண்ணோம், தினைக்கும் மரத்தெல்லாம் ஒழுங்கா வளர்த்து நம்ம நாட்டை செழிப்பா ஆக்குவோம். நன்றி. இதுவரை தேசிய அறிவியல் தின போட்டி தொகுப்பிலிருந்து ஒரு நிமிடத்திற்கான உரை ஒன்றை கேட்டோம். வழங்கியவர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை செயின்ட் ஜோசப் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவி கே ஸ்வாதி. நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது உங்கள் புதுவை வாணியும் புதுச்சேரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து நடத்திய 2013ஆம் ஆண்டிற்கான தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பு. சரி நேயர்களே, இது கேள்வி நேரம். அதற்கு முன்பாக கடந்த வாரம் நாம் கேட்ட கேள்வியும் அதற்கான பதிலும், அந்த பதிலை சரியான எழுதிய அதிர்ஷ்டசாலிகளில் பற்றிய விவரங்களை பார்ப்போம். நேயர்களே, சென்ற வார தேசிய அறிவியல் தின வாராந்திர போட்டி எண் 4 கேட்கப்பட்ட கேள்வி விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை மண்புழு ஆகும். ஆங்கிலத்தில் இதனை எர்த்வாம் என்று சொல்வர். இந்த பதிலை எழுதி பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலிகள் காலாப்பட்டு வெங்கட், காலாப்பட்டு அமலா, ஜிப்மர் ஆர் அரவிந்த், ஜிப்மர் எஸ் புஷ்கலா, புதுச்சேரி பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த ஏ ஃபரீன் ஆகியோர். சரி நேயர்களே, இது தேசிய அறிவியல் தின வாராந்திர போட்டிக்கான நேரம்.
போட்டி எண் 5. இந்தியாவில் முதலாக மரபணு மாற்றப்பட்டு சந்தையில் விற்க அரசாங்கத்தால் அனுமதி அளிக்கப்பட்ட காய்கறி எது? உங்களுக்காக கேள்வி மீண்டும். இந்தியாவில் முதலாக மரபணு மாற்றப்பட்டு சந்தையில் விற்க அரசாங்கத்தால் அனுமதி அளிக்கப்பட்ட காய்கறி எது? நேயர்களே, இந்த கேள்விக்கான பதிலை வரும் திங்கட்கிழமைக்குள் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் பதிலை குறுஞ்செய்தியாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது தபால் மூலமாகவோ எங்களுக்கு அனுப்பலாம். குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9442092256. அந்த எண் உங்களுக்காக மீண்டும் 9442092256. மின்னஞ்சல் அனுப்ப வேண்டிய முகவரி puduvai@gmail.com puduvai@gmail.com. உங்கள் பதில்களை கடிதங்களாக அனுப்ப வேண்டிய முகவரி தேசிய அறிவியல் தின வாராந்திர போட்டி 2013, போட்டி எண் 5, புதுவை வாணி 107.8 மெகாஹெர்ட்ஸ், புதுவை பல்கலைக்கழக விருந்தினர் மாளிகை, புதுவை பல்கலைக்கழகம், பிள்ளைச்சாவடி, புதுச்சேரி 14. Listeners, this week SMS contest question is: which is the first commercially approved genetically modified vegetable by government in India? You can send your answers to 9442209256. Or you can mail your answers to puduvai@gmail.com. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 8:30 மணிக்கு கேட்டு மகிழலாம்.